ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான ஈஸியான பரங்கிக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச விட்டு இதில் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் வந்து இதில் வந்து நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறமா நம்ம வந்து பரங்கிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பரங்கிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக வேகணும். அதுக்கு நம்ம வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து இதிலே வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வறுத்த நிலக்கடலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாமே வந்து தண்ணி ஊற்றாமல் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. சூப்பரான பரங்கிக்காய் பொரியல் வந்து ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.